ஆக்சுவலாக கதையோட ஆரம்பத்தில் 7 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சேர்ந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு மேன்ஷனை ரெண்ட்டுக்கு எடுத்து தங்கியிருக்காங்க. அது எதுக்குன்னா கேங்கில் இருக்கிற எலிசான்ற ஒரு பொண்ணுக்கு அன்னைக்கு பர்த்டே. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் அவங்க இங்கே வந்திருக்காங்க. ஆக்சுவலாக 4 பேர் ஒன்று சேர்ந்தாலே பேசுறதுக்கு நிறையா இருக்கும். இப்போ 7 பேர் இருக்காங்க. அப்போது சொல்லவா வேணும், பேசுறதுக்கு அவங்களுக்கு நிறையா இருக்குங்க. அப்போது அதில் இருக்கிற ஒரு பேஜின்ற ஒரு பொண்ணு என்ன கேட்பான்னா, நம்ம கேங்கில் யாருக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் நடக்கும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு அந்த கேங்குக்கு எல்லாருமே 2 பேரை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாலி அண்டு கிராண்ட்டுங்க. பட் இதை கேட்ட அவங்க 2 பேரும் மூஞ்சிலுமே சந்தோஷம் இல்லைங்க. அது எதனாலன்னா இவங்க 2 பேருக்குமே இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சுங்க. அது இவங்க கேங்குக்கு தெரியாமல் இருந்திருக்கு, இப்போ தான் தெரிய வருங்க. அப்போது கிராண்ட் என்ன பண்ணுவான்னா, என் இதில் பீர் தீர்ந்து போச்சு, நான் போய் பீர் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த மேன்ஷனுக்கு போவாங்க. கூட பேக்ஸ்டனுமே நானும் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போகிறாங்க. அதே டைம் சிமிலராக அந்த கேங்கில் இருக்கவங்க எல்லாருமே நம்ம ஹாலி கிட்ட கேட்பாங்க, ஏன் பிரேக்கப் பண்ணீங்க, நீங்கள் நல்ல கப்புள்ஸ் தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம பேக்டனுமே நம்ம கிராண்ட் கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு அவங்க 2 பேரோட பதில் என்னன்னா, கிராண்ட்டு நம்ம ஹாலி மேலே பழி சொல்லிட்டு இருப்பான், ஹாலி நம்ம கிராண்ட் மேலே பழி சொல்லிட்டு இருப்பாங்க. இது நார்மல் லவர்ஸ்குள்ளே நடக்கிற ஒரு யூஸ்வல் சண்டை தாங்க. அப்போது நம்ம கிராண்ட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பீர் எடுக்கலான்னு போவாங்க. அங்கே ஒரே ஒரு பாட்டில் மினி பீர் மட்டும்தாங்க இருக்கும். இதை பார்த்து பேக்ஸ்டனுமே ஷாக் ஆகிடுவான். அதுக்கப்புறம் கேங்கை கூப்பிட்டு பார்ப்பாங்க, எங்கடா இங்கே இருந்த பீர்லாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே தெரியுது எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சு வச்சுட்டு பீர் காணும்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி வாங்கடா பீர் புக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க இருக்கிறது ஒரு காட்டு பகுதி, இங்கெல்லாம் யாரா வந்து டெலிவரி பண்ணுவாங்க அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அதே டைம் நம்ம பேக்ஸ்டன் என்ன சொல்லுவான், சரி ஓகேடா இந்த மேன்ஷன்ல எங்கேயாவது பீர் கண்டிப்பாக மறைச்சி வச்சிருப்பாங்க, இருக்கான்னு வா தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட மொத்த கேங்குமே வீட்டை சலடை போட்டு தேடிட்டு இருப்பாங்க. அந்த டைம் பேஸ்மெண்ட்டுக்கு போகிற வழியில் ஒரு டோர் இருக்கும், அதை பூட்டு யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு போட்டிருப்பாங்க. பட் இதை லூக்கஸ் கொஞ்சம் கூட மதிக்காம அந்த டோரில் இருக்க லாக்கை உடச்சிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போவாங்க. இதை பார்த்தா அவன் ஃப்ரெண்ட்ஸுமே இதை ஏன்டா உடச்ச, அவன் வேற ஃபைனாக போடுவான்டா அப்படின்ட்டு பேசிக்கிட்டு அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அப்போது அவங்க எல்லாருமே ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற எல்லா திங்ஸுமே பழைய காலத்தில் யூஸ் பண்ண திங்ஸாகவும் இருக்கும், அதே மாதிரி ஜாதகத்துக்கு சம்மந்தமான பொருட்களுமே இருக்கும். அப்போது நம்ம பேக்ஸ்டன்ஸ் அங்கே ஒரு பாக்ஸை பார்க்குறான். அந்த பாக்ஸ்குள்ளார ஒரு கார்ட்ஸ்லாம் இருக்குங்க. அந்த கார்ட்ஸ் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டேரட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது டேரன் கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த கார்ட்ஸை யூஸ் பண்ணி நமக்கு ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு கெஸ் பண்ண முடியும். அதாவது ஒரு ஜாதகத்தில் நம்ம ஜாதகத்தை பார்த்து சொல்லுவாங்களாங்க, அந்த மாதிரி தாங்க இதுவும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம விளையாண்டு பார்க்கலாமா அப்படின்னு பேக்ஸ்டன் சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம ஹாலியுமே பண்ணலாம், பட் இன்னொருத்தவங்களோட கார்டை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஹாலி அண்டு மேலின்மே சொல்லுவாங்க. இது ஒரு பிரச்சனையில தான் போய் முடியும். பட் அந்த கேங்கில் இருக்கவங்க யாரும் இதெல்லாம் ஒரு விஷயமா, வாங்க இதை விளையாண்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மேலே எடுத்துகிட்டு வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம ஹாலி அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு அலற சத்தத்தோட அந்த இடத்துல ஒரு மயான அமைதி வருதுங்க. இதை கேட்டு எல்லாருமே ஒரு சின்ன பயத்தோட உட்காந்துருப்பாங்க. அப்போ நம்ம ஹாலியுமே அந்த பாக்ஸை மூடிட்டு, நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம்னு நினைக்கிறேன், இதை நம்ம ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு ஹாலி சொல்கிறாங்க. பட் இதை எலிசா கொஞ்சம் கூட கண்டுக்காம, இது என்னோட பர்த்டே, ஸோ நான் ட்ரை பண்ணுறேன், நீ கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வை அப்படின்னு எலிசா சொல்கிறாங்க. எலிசாவும் அதுக்கு ரெடி ஆகிறா. ஆக்சுவலாக இந்த டேரோ கார்டு எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்ம 12 ராசி இருக்கலாங்க, நமக்கு விருச்சகம் மீனம் அந்த மாதிரி ராசி இருக்கலாங்க. அந்த ராசியை இந்த சர்க்கிள் ஷேப் குள்ளர 12த்தையுமே வச்சிருப்பாங்க. அந்த 12 மேலுமே ரேண்டமா ஒவ்வொரு கார்டை வைப்பாங்க. சென்டரா இருக்கிற அந்த ஸ்டார் மேல 13ஆவதா ஒரு கார்டு வைப்பாங்க. இது எதுக்குன்னா, நீங்க எந்த மாசத்துல பிறந்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ராசி இருக்கலாங்க. அந்த ராசியில இருக்க கார்டுமே இந்த 13ஆவதா இருக்கிற கார்டையும் வச்சிருந்தாங்க உங்களோட ஃபியூச்சரை சொல்லுவாங்க. அந்த கார்டுமே பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா பயங்கரமாகவும் இருக்கும். அது எல்லாமே ஹேண்ட் பெயிண்டால பெயிண்ட் பண்ணப்பட்ட கார்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம எலிசா மேலே ட்ரை பண்ணுவாங்க. நம்ம எலிசாவோட ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா துலாம்ங்க. ஸோ துலாம் மேலே இருக்க கார்டும் அந்த ஸ்டார் மேலே இருக்க அந்த 13ஆவது கார்டையும் வச்சு நம்ம எலிசாக்கு என்ன வந்திருக்கோம்னா, அவ நாமளாவே எல்லா விஷயத்துலையும் ஆர்வத்தோட முன்னாடி வந்து செய்வா. அதுவே அவளுக்கு ஏனி மாதிரி சக்சஸ் ஆகும் வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அதுவே அவளை
ஒரு புதக்குழிலையும் தள்ள வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தென் ரெண்டாவதா யார் வராங்க பார்த்தீங்கன்னா மேட்லின் தாங்க வராங்க. அவளோட ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு மீனம் ராசி. ஸோ அதே மாதிரி 12 கார்டை வச்சுட்டு 13வது கார்டு என்ன வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா தூக்குல தொங்குற ஒரு மனுஷங்க. இதை பார்த்துட்டு ஹேலியுமே அவளுக்கு ஃபியூச்சர்ல என்ன நடக்கணும்னு சொல்றாங்க. என்னன்னா நீ ஒரு மீனம் ராசி, ஸோ அதனால உனக்கு தண்ணிக்கு மேலே இருக்க பிரிட்ஜ்லயோ இதுலயோ உனக்கு ஒரு ஆபத்து வரும். அப்போ டெக்னாலஜி கூட உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நீ பிரச்சனை வரும்போது அதை பார்த்து நீ ஓட தான் நினைப்ப, அதை எதிர்த்து ஃபேஸ் பண்ண மாட்ட. ஸோ நீ இதுலேருந்து தப்பிக்கணும்னா பிரச்சனையை பார்த்து நீ ஓடக்கூடாது, அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு ஹேலி சொல்றாங்க. தென் அதுக்கப்புறம் நம்ம ஹேலி பாக்ஸ்டன் நீ வாயன் உன்னோடது பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிடும்போது பாக்ஸ்டன் எனக்கு அர்ஜென்ட்டா சூச்சு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஏசாறாங்க. ஸோ அதனால பேஜி வாலண்டியராகவே வருவா, நான் அவளோட வரேன் அப்படின்ட்டு. அவளோட ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிங்க. ஸோ அதே மாதிரி 12 கார்டு வைக்கிறாங்க. 13வது கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெஜிஷியன் வந்திருப்பாங்க அந்த கார்டில். ஸோ இதை பார்த்து ஹேலி என்ன சொல்லுவான்னா நீ நார்மலாக எல்லா விஷயத்தையுமே டக்குன்னு யோசிச்சு முடிச்சிருவ, அது மட்டும் கிடையாது நீ ஒரு விஷயத்துல 2 பக்கமும் ஈர்க்கப்படுவ, இந்த பக்கமா இல்லை அந்த பக்கமா தெரியாம நீ ஈர்க்கப்பட்டு இருப்ப, அதுவே உனக்கு பிரச்சனையாக கூட வர வாய்ப்பு இருக்கு, அது மட்டும் கிடையாது நீ ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவ அப்படின்னு நம்ம ஹேலி சொல்லிட்டு இருக்க அதே நேரம் நம்ம பாக்ஸ்டன் பாத்ரூம் போயிருப்பாங்க. பாத்ரூம் போயிட்டு வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா பால்கனி டோர் ஆட்டோமேட்டிக்கா திறந்து மூடிக்கிட்டே இருக்குங்க. இதை பார்த்து நம்ம பாக்ஸ்டனும் கொஞ்சம் பயப்படுவான். இது என்னடா காத்துல இப்படி அடிக்குதா என்னன்னே தெரியாம அந்த டோரை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது அங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 கண்ணு தெரியுங்க. அது என்னடா அப்படின்னா உத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கரண்டு வந்துருங்க. அது வெறும் ஒரு குப்பை தொட்டிங்க. இதை பார்த்து தான் நம்ம பயந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ்டன் அங்கேருந்து நம்ம பசங்க இருக்கிற இடத்துக்கு வருவாங்க. சரி, அதுக்கப்புறம் அவன் விளையாட ஆரம்பிப்பாங்க. அவனோட ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி தாங்க. ஸோ அதே மாதிரி 12 கார்டு எடுத்து வச்சுட்டு 13வது கார்டு என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு க்ளோன் வந்திருக்குங்க. அதில் கூட ஃபூல்னு எழுதியிருக்கும். இதை பார்த்துட்டு நம்ம ஹேலி என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா நீ எந்த விஷயம் எடுத்தாலும் முட்டாள்தனமாக தான் ஒரு முடிவு எடுப்ப, அது மட்டும் கிடையாது நீ யாரை ரொம்ப நம்புறியோ அவங்க கூட மட்டும்தான் இருக்கணும், ஏன்னா நீ ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ரொம்ப விசுவாசமா இருப்ப, அதே நேரம் முந்திரி கொட்டை மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்ப, அது மட்டும் கிடையாது உன்னோட ராசி கார்டு என்ன இருக்குன்னு பாத்தியா பிசிக்கல் ஸ்பேஸ் இருக்கு. ஸோ அதனால நீ கண்டிப்பா ஏதாவது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கிற இடத்துல மாட்டிப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இதை கொஞ்சம் தெளிவாக தான் சொல்லேன் அப்படின்னு பாக்ஸ்டன் கேட்பாங்க. அதுக்கு ஹேலி என்ன சொல்லுவான்னா கிளியராக சொல்லணும்னா நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு புது விதமான வெளிச்சத்தை கொண்டு வருவ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு பாக்ஸ்டன் பார்த்தீங்களா கேட்டிங்களா நான் தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வெளிச்சமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம லூக்கஸ் வருவாங்க. அவனோட ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு மகர ராசிங்க. ஸோ அவனுக்கு வந்திருக்க 13வது கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு துறவியோட கார்டுங்க. அந்த துறவி கையில் ஒரு லைட் இருக்குங்க. இவன் நார்மலா ஒரு ரூல்ஸை பிரேக் பண்றவன், அது மட்டும் கிடையாது இவன் ரொம்ப சென்சிட்டிவான பர்சன் கூட. ஸோ இவனுக்கு கூடிய சீக்கிரத்துல நிறைய பணமும் வரும், அதே நேரம் காதலும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போதான் தெரியுது அங்க இருக்கிற ஒரு பொண்ணு இவன் லவ் பண்ணிட்டு இருக்கான். அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம மேட்லினும் இவனும் தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவன் என்ன சொல்றான்னா உன்னோட ராசிக்கு நேரம் அந்த கார்டு ரிவர்ஸ்ல இருக்கு. ஸோ நீ கொஞ்சம் ஜாக்கிரதை தான் இருக்கணும், ஏன்னா இந்த வெளிச்சமே உன்னை தப்பான வழிக்கு கொண்டு போக கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ ஜாக்கிரதையா இரு அப்படின்னு ஹேலி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிராண்ட்டுக்கு தானே பார்ப்பாங்க. ஆனா கிராண்ட் என்ன சொல்லுவான் எனக்கு என்னோட ராசி தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹேலி என்ன சொல்லுவான்னா உன்னோட ராசி சிம்மம் ராசி, ஸோ நான் பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதே மாதிரி எல்லா கார்டையும் எடுத்து வச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அவன் என்ன சொல்லுவான்னா நீ எதுக்கு இந்த கார்டெல்லாம் கரெக்டா எடுத்து வைக்கிற, நீ தெரிஞ்சுதானே வைக்கிற அப்படின்னுவான். அதுக்கு ஹேலி என்ன சொல்லுவான்னா நான் இந்த கார்டை ரேண்டமாக தான் வைக்கிறேன், நான் வேணும்னே இந்த கார்டை இந்த இடத்துல தான் வைக்கணும்னு வைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி இவ கார்டெல்லாம் வச்ச பிறகு 13வது கார்டு என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெவிலுங்க. ஸோ அப்போ அவள் என்ன சொல்லுவான்னா சிம்மம் ராசினால அவங்க திமிரு பிடிச்சவங்கள தான் இருப்பாங்க. ஒரு விஷயத்த சரி பண்ணலான்னு நினைக்கும் போது அந்த விஷயத்த இன்னமும் பெரிய பிரச்சனைகள்லாம் கொண்டு போக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கிராண்ட் கடுப்பாகி நீ நம்ம பர்சனல் விஷயத்தெல்லாம் இதில் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு அவ சொன்னா நான் பர்சனலாக நான் இதை பற்றி சொல்ல, உன்னோட ஹாரோஸ்கோப்பில் என்ன வந்திருக்கோ அதை
தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட நம்ம கிராண்ட்டுமே அப்போ இது என்ன சொல்லணும்னு உனக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏந்திரிக்க போகும்போது அப்போ நம்ம ஹேலி ஒரு நிமிஷம் இரு, நீ பிரச்சனையில இருக்க, என்னன்னா உன்னோட டெவில் ஷேடோ ஷேப்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த டெவில்ன்ற கொம்பு வந்து ரெட் கலர்ல இருக்கும்லங்க, அது ஷேடோ டைப்ல இருக்கும். ஸோ நீ ஆபத்தான சுச்சுவேஷன்ல இருப்ப, அப்போ உன்னால யாருக்காவது ஆபத்து வரலாம், இல்ல உனக்கு பிடிச்சவங்கள நீ இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு கிராண்ட்டுமே அமைதியா போயிடுறாங்க. அவன் கூட லூக்கஸும் அவனை சமாதானப்படுத்த போறாங்க. அப்போ நம்ம ஹேலி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா அவளுக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. இது ஏன் இவ மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்க, இவளால மட்டும் ஏன் சொல்ல முடியும்னா அதுக்கு அந்த ஹாரோஸ்கோப்பை பத்தி அந்த டெரோட்டோ கார்டை பத்தியும் கொஞ்சமாச்சும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இவளுக்கு ஹாரோஸ்கோப்பை பத்தி கொஞ்சம் நிறையவே தெரியுங்க. ஸோ அதனாலதான் இவ சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதே மாதிரி இவளுக்கும் பார்க்கும்போது என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா சாவு தாங்க வருது. அதுவும் அவளோட ராசிக்கு நேரா லவ் இருக்குங்க. லவ்வால இவ சாக நேரிடும் அப்படின்னு வந்திருக்குங்க. இதை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே அமைதியா இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே தூங்க போயிடுறாங்க. ஆனா அந்த பாக்ஸ் மட்டுமே நெருப்பாட்டம் மின்ன ஆரம்பிக்குதுங்க. அதுக்கப்புறம் தாங்க நமக்கு தெரியுது என்னன்னா அது ஏதோ ஒரு சூனியத்தால சபிக்கப்பட்ட ஒரு பெட்டிங்க. தென் அதுக்கப்புறம் விடிய காலையில எல்லாருமே அந்த வீட்டிலேருந்து கிளம்பி போறாங்க. ஆக்சுவலாக அவங்களோட ட்ராவல் டைம் 4 hours ஆகும் போல இருக்குது இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு. ஸோ அதனால் நம்ம பாக்ஸ்டன் என்ன பண்ணுவான்னா அந்த ஆடியோ சிஸ்டம் இருக்குல்லங்க காரில், ஸோ அதில் பாட்காஸ்ட் ஒன்று போட்டு விடுவாங்க. அது என்ன மாதிரி பாட்காஸ்ட்னா க்ரைம் ஸ்டோரியும் சொல்கிற ஒரு பாட்காஸ்ட்டுங்க. ஸோ அதே மாதிரி இவங்களுக்குமே பிடிச்சி போயிடுது, இவங்க ஆர்வமாக கேட்டுட்ருப்பாங்க. அதே டைம் பெட்ரோலும் போட்டுட்ருப்பாங்க. அப்போ நம்ம லூக்கஸ் என்ன பண்ணுவோம், இன்னும் வந்து பயமுறுத்திடுவாங்க இவங்க எல்லாரையுமே. என்னன்னா டேய் நான் ஜெயிச்சிட்டேன்டா, $700 எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. டேய் அதுக்கு ஏன்டா இப்படி வந்து பயமுறுத்துற அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போவாங்க. கரெக்டாக எல்லாருமே அவங்கவுங்க ரூமுக்கு போய் சேர்ந்துருவாங்க. வந்த டயர்ல நம்ம எலிசாவுமே பேஜி கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டே குளிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ பேஜி கிட்ட நம்ம எலிசா தேங்க்ஸ் சொல்லுவாங்க. எதுக்குன்னா எலிசாவோட பர்த்டேக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணது எல்லாமே நம்ம பேஜி தாங்க. ஸோ அதுலேயே நமக்கு தெரியும் இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் வெளியில் பார்க்குறா. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏணி இருக்குங்க. அந்த ஏணி பறனை மேலே இருக்கிற ஏணிங்க. ஸோ இது யாரா இங்கே இறக்கி விட்டா அப்படின்னு அவ யோசிச்சுக்கிட்டு அதை மேலே ஏற்றிட்டு அந்த பரணியுமே க்ளோஸ் பண்ணிட்டு அவள் ரூமுக்கு போகிறாங்க. அப்போது நம்ம பேஜியுமே கேட்பா, ஏன் இப்படி கிராண்ட்டும் ஹேலியுமே பிரச்சனை ஆகிட்டு இருக்காங்க, அவங்க நல்லா தானே லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது பயங்கரமாக யாரோ அவள் டோரை தட்டுற சவுண்டு கேட்குதுங்க. அப்போது பேஜி கிட்ட நான் அப்புறம் பேசுகிற பசங்களாம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயத்தோட அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போது அந்த இடத்துல யாருமே காணுங்க. அவள் உடனே லைட்டு போட போவாங்க. அப்போது அவள் பின்னாடி ஏதோ ஒரு இருட்டான உருவம் தெரியுங்க நமக்கு. அவள் லைட்டை போட்டோடனே பார்த்தா அந்த உருவம் இருக்காதுங்க. அதுக்கப்புறம் தான் அவள் ஒரு விஷயத்தையே பார்க்குறா. அது என்னன்னா திரும்பியும் பரணை மேலே இருக்கிற அந்த ஏணி இறங்கி இருக்குங்க. இது யார் இங்கே திரும்பி இறக்குனா அப்படின்னு யோசிக்கும் போதே திடீர்னு பரணை மேலே யாரோ ஓடுற சவுண்டு கேட்குங்க. இதை கேட்டு காய்ஸ் நீங்கள் தானே என்னை பயமுறுத்த பார்க்குறீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த ஏணிக்கிட்ட போவாங்க. ஆனால் அப்போ வரையுமே அந்த பரணி மேலே இருக்கிற ஓடுற சவுண்டு குறையவே குறையாதுங்க. நான் மேலே வரப்போகிறேன் காய்ஸ், என்னை யாரும் பயமுறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஏணி மேலே ஏறி மேலே போவாங்க. அவள் மேலே போய் பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாக இருட்டாக இருக்குங்க. அவளோட ஃபோனை எடுத்து ஃப்ளாஷ் அடித்து பார்ப்பாங்க. அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, வெறும் பொருள் மட்டும் இருக்குங்க. அப்போ சடனாக அவளோட பின்னாடி யாரோ கிராஸ் பண்ணுறாங்க. அது யாருன்னு நம்ம திரும்பி பார்த்தாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. சரி அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதோ ஒரு சவுண்டு கேட்க அவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போது கீழே சவுண்டு கேட்குமேன்ட்டு அவள் கீழே பார்ப்பாங்க. ஆனால் அங்கேயும் யாரும் இருக்க மாட்டாங்க. என்னடா அப்படின்ட்டு மேலே பார்த்தா அங்கே ஃபுல்லாக மெழுகுவத்தி ஏற்றி இருக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க, அங்கே சாத்தானோட சிம்பிள்ஸ் எல்லாம் தொங்கிட்டு இருக்குங்க. அது கூட அவளுக்கு வந்த அந்த 13வது கார்டு அங்கே இருக்குங்க. அந்த கார்டை எடுத்து பார்த்த உடனே தான் அவளுக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வரும். நீ ஏணி மாதிரி வேகமாக ஏறுவா, அதே நேரம் நீ ஆபத்தில் போய் முடிவ அப்படின்னு அந்த சொன்ன விஷயம்லாம் அவளுக்கு ஞாபகம் வர. அப்போ அந்த கார்டை கீழே வைக்கும்போது பார்த்தீங்கன்னா காலில் இருக்கிற அந்த 13வது ஆள் வெளியே வந்து அவளை பயமுறுத்தி அப்படியே கீழே தள்ளி விட்டுருவாங்க. அவள் விழுந்த அதிர்ச்சியில் அவளால் எழுந்திருக்கவே முடியலங்க. ஃபோனு பார்த்தீங்கன்னா எங்கேயோ கிடக்குது. அப்போ அந்த ஃபோனில் நம்ம பேஜியுமே கால் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த ஃபோனை எடுத்துருவாங்க. ஆனால் கால் அட்டன் பண்ணுறதுக்குள்ளே அந்த பிரிஸ்ட் அப்படியே அவளை தரன்னு இழுத்துட்டு வந்து அந்த ஏணியாலேயே அவளை ஒவ்வொரு தடவையும் வேகமாக அடிச்சு
பேஜி அடிச்சு கொள்ளுதுங்க. அவளோட ஸ்பைனல் கார்டு நொறுங்கி போற அளவுக்கு அவளை கொடூரமா கொள்ளுதுங்க. அவ கண்ணீரோடையே அங்க செத்து போய் கிடப்பாங்க. இவ செத்து போன விஷயம் எல்லாருக்குமே தெரிய வர இந்த கேஸை போலீஸுமே விசாரிச்சிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அவளோட இறுதி அஞ்சலியுமே முடிச்ச பிறகு எல்லாருமே ஒரு இடத்துல நின்று பேசிட்டு இருப்பாங்க. இவங்க என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னா, இப்படி அவ சாவான்னு எதிர்பார்க்கல, நான் தான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு பேஜி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு துக்கத்துல இருக்கும்போது அப்போ பேஜி தனியா இருப்பாளே அப்படின்ட்டு ஹேலி நான் உன் கூட தங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேலி அண்ட் பேஜி ஒன்னா தங்கிட்டு இருப்பாங்க. மற்றவங்க எல்லாருமே அவங்க ரூமுக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்போ அதே நேரம் இந்த பக்கம் நம்ம பேஜி பயங்கரமா ஒரு கனவு பார்த்து பயந்து போய் இருப்பாங்க. இதை பார்த்து ஹேலி என்ன சொல்லுவானா, கனவு பார்த்து பயப்படாத, அதை மறக்க ட்ரை பண்ணு, ஏன்னா எல்லாமே விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு பேஜி என்ன சொல்லுவான்னா, நீ எப்படி இதை சொல்ற, நம்ம லைஃப் நம்ம கண்ட்ரோல்ல இல்லாம அது எப்படி விதிப்படி நடக்கட்டும் அப்படின்னு நம்ம விட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்படி உன்னால சகிச்சிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹேலி என்ன சொல்லுவான்னா, அவ சின்ன வயசா இருக்கும் போதே அவங்க அம்மாவையும் இவளையும் விட்டுட்டு ஓடி போயிடுவாருங்க. அது மட்டும் கிடையாது, அந்த நேரம் அப்போ நம்ம ஹேலியோட அம்மாவுக்குமே உடம்பு சரியாம போயிடுங்க. அதனால அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு உயிருக்கு போராடிப்பாங்க. அப்போ இவளுக்கு அந்த டேரோட்டோ கார்டை பத்தி தெரிய வருங்க. ஸோ அவளால் என்ன பண்ண முடியும், அந்த கார்டை வச்சு எதிர்காலத்தை தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்ற சின்ன வயசு ஒரு மூட நம்பிக்கை உள்ள ஒரு பொண்ணு தாங்க. ஸோ அதை அவள் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அப்போ அவளுக்கு வந்தது என்னன்னா சாவு தாங்க வந்திருக்கும். ஸோ அதை பல தடவை அவள் ட்ரை பண்ணி பார்த்துருப்பா. அப்போ எல்லா தடவையுமே அவங்க அம்மா சாவாங்க அப்படின்னு தான் வந்திருக்கு. அதே மாதிரி அவங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. ஸோ அதுக்கு நான் காரணம் கிடையாதுல்ல, என்னால் அப்போ என்ன பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு அவ சொல்லியிருப்பா. ஸோ அதே மாதிரி தான் பேஜி, நீயும் உன்னால என்ன பண்ணியிருக்க முடியும், இது விதிபடி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஆறுதலாக சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருப்பாங்க. அதே நேரம் லூக்கஸுமே சப்வே வழியா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்க அப்போ அந்த இடத்துல அந்த துறவியும் வந்து நிற்பாங்க. இதை பார்த்து லூக்கஸுமே பயந்து போயிடுவாங்க. அப்போ அந்த துறவி இருக்கிற இடம் ஃபுல்லா அப்படியே இருட்டாகிட்டே வருங்க. இதை பார்த்து பயந்துட்டு லூக்கஸ் வேற வழியா ஓட பார்ப்பாங்க. அப்போ அங்க ஒரு வழி இருக்குங்க, அந்த வழியுமே இருட்டாகிட்டே வருதுங்க. அப்போ டோட்டலா எல்லா இடமும் இருட்டாக அப்போ ஒரே ஒரு இடம் மட்டும் வெளிச்சமா இருக்குங்க. அந்த கதவை அவன் ஓப்பன் பண்ணி வெளில போலான்னு பார்ப்பாங்க. ஆனா முடியலங்க, அது ஏதோ லாக் ஆகிருக்கும், ஜாம் ஆகிருக்கும். திரும்பியும் ட்ரை பண்ணுவோம், ஒரு கட்டத்தில் திறந்து அதுக்குள்ள போயிடுவாங்க. அப்போதாங்க நமக்கே தெரியும் என்னன்னா அது ஒரு ரெஸ்ட்ரிக்டடான ஏரியா, அதுக்குள்ள யாரும் போகக்கூடாது. அவன் அந்த ரூல்ஸை மீறிட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் எங்க போயிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க எல்லாமே ட்ரெயின் நிறுத்தப்பட்ட ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இருக்குங்க. அங்கதான் அவன் நின்றுட்டு இருக்கான். அப்போ அவன் ஒரு நியூஸ் பேப்பரை மிதிக்கிறாங்க. அந்த நியூஸ் பேப்பர்ல என்ன இருக்குன்னா, லூக்கஸ் இன்னைக்கு சாக போறான்னு எழுதிருக்குங்க. இதை பார்த்து அவன் கொஞ்சம் பயப்படுறாங்க. அப்போ அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க. சரி வந்த வழியை தப்பிச்சு போகலாம் அப்படின்னு திரும்புறாங்க. அப்போ அந்த துறையை வந்து அவனை பயமுறுத்துதுங்க. அவன் உடனே வேகமா ஒரு ட்ரெயினுக்குள்ள ஏறி போய் உட்காந்து ஒழிஞ்சிக்கிறாங்க. சரி அதுக்கிட்ட தப்பிச்சிடலாம் அப்படின்னு. அப்போதான் அவனுக்கே ஒரு விஷயம் தெரியும், என்னன்னா அந்த ட்ரெயினுக்குள்ளேயும் யாரோ ஒருத்தங்க நிற்கிறாங்க. அதை அவன் ஒத்து பார்த்துட்டு இருக்க. அப்போதான் தெரியுது திரும்பி துறவி வந்து அவனை பயமுறுத்தி ஓடி வர டக்குன்னு காணா போயிடுதுங்க. இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம மூச்சிட்டு இருக்கா. அப்போ அப்படியே பின்னாடியே நடந்து போயிட்டே இருக்காங்க. போயிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அவனோட சைட்ல திரும்பி அந்த பயமுறுத்த இவன் கால் ஸ்லிப் ஆகி ட்ரெயின்ல இருந்து வெளில விழும்போது ஆல்ரெடி அங்க வந்துட்டு இருக்க ஒரு ட்ரெயின் அவனை அடிச்சு தூக்கிடுங்க. அவனும் செத்துட்டாங்க. தென் அதுக்கப்புறம் லூக்கஸ் இறந்த விஷயம் போலீஸ் அண்ட் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே தெரிய வருங்க. அப்போ போலீஸுமே ஜென்ரலா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே விசாரிப்பாங்க, என்னன்னா லூக்கஸ் ஏன் அந்த டைம்ல அங்க போனான் அப்படின்ற மாதிரியும், எதுக்கு அடுத்தடுத்து இவங்க 2 பேருமே இறந்துருக்காங்க, யாருக்காவது இவங்களுக்கு பகை இருந்திருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு இவங்களும் தெரியாது, அவன் வந்து நைட்டு அவன் வீட்டுக்கு போறதுக்காக போயிருக்கான் அப்படின்றதும் சொல்லுவாங்க. சரி எங்களுக்கு எந்த தடயமும் கிடைக்கல இவங்க 2 பேரும் இறந்த இடத்துலையும், ஸோ நாங்கள் விசாரிச்சுட்டு தான் இருக்கோம், அது வரையும் நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் இவங்களை அனுப்பிச்சு வச்சிடறாங்க. ஆனால் இவங்க வீட்டுக்குள்ளே வந்தோடனே இவங்களுக்குள்ள என்ன பேசுகிறாங்கன்னா, எப்படி இவங்க அடுத்தடுத்து செத்தாங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னா உங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லாமே ஒன்றா இருப்போம் இந்த பிரச்சனை முடிகிற வரையுமே அப்படின்னு பிளானும் போடுறாங்க. அப்போது பாக்ஸ்டன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேருமே கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த கொலையாளி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே யாரோ ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு கிராண்ட் சுத்த பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மேலி என்ன சொல்லுவான்னா, எனக்கு தெரிஞ்சு இது 2மே ஆக்சிடென்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹேலி என்ன சொல்லுவானா, எனக்கு தெரிஞ்சு இது தற்செயலாக ஆக்சிடென்ட் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது, இதுக்கு காரணம் ஹாரோஸ்கோப் டேரக்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் அப்போவே சொன்னேன், லூக்கஸ் வந்து தப்பான வழியில தான் போவான், ஒரு மகர ராசி ரூல்ஸை பிரேக் பண்ணுறது தான் அவனோட வேலை, அதேமாரி தான் அவன் இறந்தான், அதேமாரி பணமும் வரும்னு சொன்னால் வந்து ஏணி மாதிரி ஏறுவான், ஆனால் அதுவே அவளுக்கு
உங்களுக்கு ஆபத்து ஆகும்னு நான் சொன்னேன், அதே மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது கூட கிராண்டை நம்ப மாட்டாங்க. அப்போ அதுக்கு பாக்ஸ்டன் என்ன சொல்லுவாங்க, நம்ம வேணா ஏன் பேரண்ட்ஸை கூப்பிடக்கூடாது அப்படின்னும் போது எல்லாருமே சொல்லுவாங்க, என்ன நம்ம என்ன சின்ன குழந்தையா, இதை நம்ம ஃபேஸ் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதே மாதிரி மேலி என்ன சொல்லுவா, நம்ம வேணா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோமே அப்படின்ட்டு. அதுக்கு கிராண்ட் சொல்லுவோம், ஆமா இந்த விஷயம் சொன்னா போலீஸ் நம்பிடுமா நம்மளை அப்படின்ட்டு. ஸோ இப்படி எல்லாருமே மாற்றி மாற்றி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஹேலி இந்த விஷயத்த கூகுளில் சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ காமனாக ஆல்மா ஆஸ்டன் அப்படின்ற ஒருத்தரோட வெப்சைட் தான் அதிகமாக இருக்கும், அதை பற்றி தான் அதிகமாக ரிசர்ச்சில் இருக்கும். ஸோ அவங்கள கான்டாக்ட் பண்ணி பேசி பார்க்கலாம் அப்படின்ட்டு கால் பண்ணுவாங்க. பட் ஆனால் அது நாட் ரீச்சபிளாக இருக்குங்க. ஸோ அவங்களுக்கு நேராக போய் பார்க்கறத தவிர வேற ஆப்ஷனே கிடையாதுங்க. அதனால அவங்க எல்லாருமே கிளம்புறாங்க. நம்ம கிராண்ட்டுக்குமே இதை சுத்தமாக நம்பிக்கை இல்லைனாலும் வேற வழி இல்லாமல் அவங்க கூட அவனும் வராங்க. அனிதன் ஒரு வழியா ஆலம் ஆஸ்டனோட வீட்டுக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. ஆனால் அந்த வீடு பேய் வீட்டுக்கான 10 பொருத்தமும் பொருந்தின மாதிரியே இருக்குங்க. அப்போ வீட்டுக்கு ஏதாவது தட்டுவாங்க, யாராவது இருக்காங்களா அப்படின்ட்டு. அப்போதான் அவங்க பேசுவாங்க, நீங்கெல்லாம் யாரு அப்படின்னு அந்த ஆல்மா ஆஸ்டன் கேட்பாங்க. அதுக்கு ஹேலி என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு உங்க உதவி தேவை அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு ஆல்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க இங்கிருந்து போயிடுங்க அப்படின்ட்டு கதவு கூட ஓபன் பண்ணாம அவங்களுக்கு பதில் அளிப்பாங்க. அதுக்கு ஹேலி என்ன சொல்லுவான்னா, ஹாரோஸ்கோப்பால என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இறந்துட்டாங்க, நாங்களும் ஆபத்துல இருக்கோம், அதுக்கு நீங்க தான் உதவி பண்ண முடியும் அப்படின்னு ஹேலி சொல்ல, இதை கேட்டு தான் ஆல்மா அந்த கதவையே திறக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ நீங்க என்ன ஹாரோஸ்கோப் பண்ணீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு நாங்கள் டேரட் விளாண்டு தான் எங்களுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஆல்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கார்டு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹேலி என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஒரு விதமான ஹேண்ட் பெயிண்டால் பண்ணப்பட்ட கார்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஆல்மாவுமே அந்த கார்டு ஒரு பாக்ஸ்குள்ளே இருந்துச்சா, அந்த பாக்ஸ் உட்டன் பாக்ஸா, அது மேலே ராசி போட்டு ரவுண்டாக ஏதாவது இருந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டு ஹேலி, இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்க, அப்போ ஆல்மாவுமே அந்த விஷயத்தையே சொல்ல வராங்க. என்னன்னா, மெக்சிகோல 1951 இதே மாதிரி 6 பேர் இறந்துருக்காங்க, அதுவும் 48 மணி நேரத்துக்குள்ளேயே. அதுக்கப்புறம் 1969 உடன் ஸ்டாக்ல அதே மாதிரி 8 பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, லண்டன்ல 1988 இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கேங் ட்ரிப் இருக்கு. ஸோ அந்த ட்ரிப்ல ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் உயிரோட பொழைச்சிருக்காங்க, மற்றவங்க எல்லாருமே இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாம் ஒரு வகையில ஒன்னோட ஒன்று மட்டும்தான் கனெக்ட் ஆயிருக்கு. அது என்னன்னா, இவங்க எல்லாமே டேரட் கார்டு விளையாண்டு தான் இறந்துருக்காங்க. அது எப்படி நீங்க கரெக்டா சொல்றீங்க அப்படின்னு நம்ம கிராண்ட் கேட்க, அப்போதான் அவங்க பதில் அளிக்கிறாங்க. என்னன்னா, லண்டன்ல இந்த மாதிரி கேஸ் நடந்ததுல அதில் ஒரு ஆள் மட்டும் பொழைச்சானால அது நான் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ எங்களுக்கு அப்போ வரையுமே தெரியாது இந்த காடால தான் இவ்வளோ பிரச்சனை வந்துச்சுன்னு. நான் எப்படி தப்பிச்சேன் அப்படின்னு நான் யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளே அந்த காடு என் கையில இருந்து ஏலத்துக்கு போயிடுச்சு. அந்த காடை அதுக்கப்புறமும் பார்க்கல, அது யாரோ ஒரு ஆள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தெரியும். அது எங்கே இருக்கு அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம பேஜுமே கேட்ஸ்கில் வீட்டில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம ஆல்பமே என்ன சொல்றாங்கன்னா, ஹாரோஸ்கோப்ல நிறைய டைப் இருக்கு, பட் இந்த ஹாரோஸ்கோப்பும் டரட் கார்டும் ஒன்று சேரும்போது அது ரொம்ப ஆபத்தான விஷயமும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பாண்டு ஒளியது அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி இன்னும் நிறைய தெரியும்னா அது இவங்க கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது யாருன்னா, அவங்க வீடு ஃபுல்லாவே ஆர்டிக்கலா ஒட்டியிருக்கலாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க கிட்ட நோட்ஸ் ஒன்று இருக்கு. அது என்னன்னு இப்பதான் அவங்க எடுத்து காட்டுவாங்க. அதுல அப்படி என்ன இருக்குன்னா, ஆஸ்ட்ராலஜியோட போட்டோவும் அவங்கள பத்தி டீட்டெயிலுமே அதுல இருக்குங்க. அப்போது அவங்க ஒரு குடும்பத்துக்கு ஆஸ்ட்ராலஜராக இருந்தாங்க. அந்த குடும்பத்தில் இருக்க தலைவர் கவுண்ட்டுங்க. அவரோட மனைவிக்கு குழந்தை பிறக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அந்த குழந்தை நல்ல ஆரோக்கியமாக பிறக்குமா என்ன அப்படின்ட்டு அந்த ஆஸ்ட்ராலஜர் கிட்ட கேட்டிருப்பாங்க. அதுக்கு அந்த ஆஸ்ட்ராலஜருமே டொரட் கார்டை வச்சு பார்ப்பாங்க. அப்போது சாவுன்னு மட்டும்தான் வந்திருக்கும், அதாவது அந்த குழந்தையும் அந்த அம்மாவும் இறந்துருவாங்க அப்படின்னு அந்த ஆஸ்ட்ராலஜர் சொல்லியிருக்காரு. இதை கேட்டு கவுண்ட்டுமே கடுப்பாயி இதை திருப்பி மாற்றி பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க பல தடவை ட்ரை பண்ணியுமே சாவுன்னு மட்டும்தான் அந்த கார்டுல வந்திருக்கு. ஸோ சாவுன்னா ஒன்று அழிவை குறிக்கும், இல்லைன்னா பொது வாழ்க்கையை குறிக்கும். ஆனால் இவங்களோட இதில் அழிவை மட்டும்தான் குறிக்குன்னு அந்த ஆஸ்ட்ராலஜர் சொன்னதை கேட்டு கவுண்டா ரொம்பவும் கோவப்பட்டு அவரோட ஆஸ்ட்ராலஜரும் அண்டு அவங்க பொண்ணையுமே அவங்க வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆஸ்ட்ராலஜர் சொன்ன மாதிரியே
அவரோட மனைவி அண்ட் குழந்தையுமே இறந்துருவாங்க. இதுக்கு காரணம் அந்த சூனியக்காரி தானே அவர் நினைக்க ஆரம்பிக்கிறாருங்க. அதனால அவர் கூட கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு போய் அந்த ஆஸ்ட்ராலஜரை கொல்லலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அதுக்கு பதிலா அவங்க பொண்ணை தாங்க கொன்னு தூக்குல போட்டுடுறாங்க. இதை பார்த்த ஆஸ்ட்ராலஜருமே மன வேதல அவங்க ரொம்ப நொந்து போயிடுவாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டார்க் மேஜிக்கால பில்லி சூனிய மாதிரி ஒரு பூஜையை ரெடி பண்ணுவாங்க. அந்த பூஜையில தான் அந்த மர பாக்ஸ்குள்ள பெயிண்ட் பண்ண கார்டுமே இருக்கும். அப்போ அவங்களையே பலி கொடுத்துப்பாங்க. அந்த கார்டை வச்சு அவங்க சுத்தி ஒரு வட்டமா போட்டு அதுல நம்ம 12 ராசியுமே வரைஞ்சி வச்சிருப்பாங்க. நடுவில் அதே மாதிரி ஸ்டார் இருக்கும். அப்போ அந்த ரத்தம் அப்படியே வடிஞ்சு போய் கரெக்டா அந்த மர பாக்ஸ்ல ஒன்று சேருங்க. அப்போதான் அந்த ஆத்மா அந்த மர பாக்ஸ்குள்ள போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவ யாரை நினைச்சு அவங்க கொல்றதுக்கு அவளோட உயிரையே விட்டாலோ அவங்கள எல்லாருமே அவ நினைச்ச மாதிரி கொடூரமா கொல்லுவா. ஸோ அதுக்கப்புறம் இந்த கார்டு யாரெல்லாம் ரீட் பண்ணி விளையாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் அந்த கார்டில் விதிபடி என்ன நடக்குமோ அது நடக்கும். ஏன்னா அவங்களுக்கு அகேன்ஸ்டா எல்லா நட்சத்திரமும் வேலை செய்யும் அப்படின்னு நம்ம ஆல்மா சொல்ல இதை கேட்டு பாக்ஸ்டன் என்ன சொல்லுவானா, அப்போ நாங்கெல்லாம் சபிக்கப்பட்டிருக்கோன்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்னு. அதுக்கு ஆல்மாவும் ஆமா அப்படின்னு சொல்ல, அப்ப ஹேலி இதுல இருந்து தப்பிக்க ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. இதை கேட்டு ஆல்மா எனக்கு தெரிஞ்சு அந்த காடை எரிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு மொத்த கேங்குமே திரும்பியும் அந்த வீட்டை நோக்கி கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ போகும்போதே அவங்களுக்குள்ளேயே வாக்குவாதம். அதாவது கிராண்ட் எப்பயும் போல இதெல்லாம் நீங்க நம்புறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு ஹேலியுமே இதுக்கு மேல நீ இதை நம்பலன்னா நான் என்ன பண்றது, நீ ஏன் இதை நம்பல அப்படின்னு ஹேலி கேட்டுட்டு இருக்கும் போதே அப்போ சடனா அந்த கார் ஸ்லோவாயிட்டே இருக்கு. இதை பார்த்த கிராண்ட்டுமே எனக்கு என்னன்னே புரியல, சம்பந்தமே இல்லாம அந்த கார் ஆஃப் ஆக போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க எல்லாமே யோசிச்சு பாக்குறாங்க, என்னன்னா இது எப்படி நடக்குது, அந்த கார்டு யாராருக்கு எப்படி வந்துச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ அவங்க ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோவை எடுத்து பிளே பண்ணி பாக்குறாங்க. அதில் மேலினுக்கு வந்த விஷயத்த பார்க்கும்போது கரெக்டாக அதே மாதிரி நடக்குங்க. என்னன்னா உனக்கு டெக்னாலஜி எல்லாம் கை கொடுக்காது அப்படின்னு சொல்லும் போது கரெக்டாக அந்த கார் நிற்க, அதே நேரம் நீ பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடுவ அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு அந்த காரை சுற்றி ஏதோ ஒன்று வர மாதிரி இருக்குங்க. அப்போ மேலின் உட்காந்துருக்க கார் மிரர்ல தூக்குல தொங்குற சிம்பிள் காட்டுங்க. இதை பார்த்து மேலினுமே அங்கேருந்து பயந்து ஓடுவாங்க. அப்போ அந்த ஆடியோவில் சொன்ன மாதிரியே இவ பிரச்சனையை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சிருவா. ஸோ அவளை காப்பாற்ற ஹேலியுமே அங்கேருந்து ஓடுவாங்க. அந்த டைம் என்ன ஆகும்னா அந்த காரு பக்கத்தில் ஏதோ ஒரு அசைவு தெரியுங்க. இதை பார்த்து உள்ள இருக்கிற அந்த 3 பேருமே மறந்து போயிடுவாங்க. அப்போ பேக்ஷன் பக்கத்தில் இருக்க மிரர்ல டக்குன்னு ஒரு மூஞ்சி வந்து அடிக்குங்க. அப்போ திரும்பியும் மேலே ரூஃப்ல ஏதோ சவுண்டு கேட்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு கிடக்குங்க. அந்த கயிறை ஒரு ஹேங்கிங் மேன் எடுத்துக்கிட்டு அந்த கார்ல இருந்து டக்குன்னு தப்பிச்சு பிரிட்ஜு வழியா ஏறி ஓடுவாங்க. யாரை பிடிக்கனா நம்ம மேலினை பிடிக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம கிராண்ட்டுமே ஹேலிக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்ட்டு ஹேலின்னு கத்திக்கிட்டே ஓடுவாங்க. கிராண்ட் ஓடுனதை பார்த்து பேக்ஸ்டன் ஓடுறதை பார்த்து பேஜி ஓட. ஸோ இந்த மாதிரி அந்த பிரிட்ஜில் எல்லாருமே ஓடிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டா மேலினா அந்த ஹேங்கிங் மேன் அப்படியே கழுத்துல கயிறை கட்டி அப்படியே தூக்குவாங்க. இதை பார்த்து ஹேலியுமே கத்திக்கிட்டு இருப்பா. அப்போ அந்த ஹேங்கிங் மேன் மேலியை தூக்கிட்டு போயிடுவாங்க. இதை பார்த்துட்டு ஹேலி பயத்துல கத்திக்கிட்டு இருக்க. அப்போ கிராண்ட்டுமே என்ன ஆச்சு, ஏன் கத்திக்கிட்டு இருக்க, பயப்படாத, இங்க மேலின் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா கரெக்டா அவ தூக்குன்னு அங்க தொங்குவாங்க. இதை பார்த்து அந்த 4 பேருமே பயந்துட்டு அங்கிருந்து ஓடி போறாங்க. ஒரு இடத்துல ஓடி போய் நிம்மதியா மூச்சு வாங்குவோன்னு மூச்சு வாங்குறதுக்குள்ளே அவங்களுக்குள்ளே சண்டை வருதுங்க. என்னன்னா இந்த மாதிரி நம்ம போய் அந்த பாக்ஸை எரிச்சிருவோம் அப்படின்னு நம்ம ஹேலி கூப்பிட, ஆனா அதுக்கு பாக்ஸ்டன் நான் வரமாட்டேன், இது என்ன முட்டாத்தனமா இருக்கு, நம்ம சாவியை தேடி போய் சாகுற மாதிரி இருக்கு, நான் போய் என்னோட ரூம்ல இருக்க போறேன், யாரு வந்து என்ன கொல்றாங்க நான் பாத்துக்கிறேன் அப்படி அவன் சொல்ல. இதை கேட்டு ஹேலியுமே நீ ஹாரோஸ்கோப்ல வந்த மாதிரி முட்டாத்தனமா தான் முடிவு எடுத்துட்டு இருக்க, ஹாரோஸ்கோப்ல வந்த மாதிரி தான் அவளும் பயத்துல ஓடுனா, அதே மாதிரி அவ இறந்துட்டா, அவளும் தப்பான முடிவு எடுத்தா, இப்ப நீயும் அதே மாதிரி தான் எடுக்கிற, ஒழுங்கா எங்க கூட வா, ஒன்னா சேர்ந்து போய் அதை எரிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு பாக்ஸ்டனுமே நான் வரல, யாரெல்லாம் என் கூட வரீங்களோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போறாங்க. இதை கேட்டு கிராண்ட்டுமே கத்துறான், இருடா நம்ம இப்படி போயிட்டு போவோம்டா அப்படின்னு சொல்லலாம். பட் அதை காதல வாங்காம பாக்ஸ்டன் போறாங்க. ஸோ இங்க இருக்கிற இந்த 3 பேருமே பேஜியோட கார் கிட்ட போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க 3 பேருமே மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி விஷயம்னா இந்த கார்டு
கார் எப்படி அந்த கேட்ஸ்கிட் வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. 3 பேருமே ஆளுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை நம்மள மாதிரியே அங்க யாரோ விளாண்டு இறந்துட்டாங்களா, இல்ல யாராவது சைக்கோபாத்தை வாங்கிட்டு வந்து அங்க வச்சிருக்கானா அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஹேலி தான் ஒரு கரெக்டான ரீசன் சொல்லியிருப்பா. என்னன்னா அங்க கீழே ஆல்ரெடி எல்லாம் பழங்கால் பொருட்களெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒருவேளை இது என்னன்னே தெரியாம இதையும் வாங்கி வச்சிருப்பாங்களோ அப்படின்னு ஹேலி சொல்றாங்க. இப்படி இவங்க பேசிட்டு வர கேப்ல நம்ம பேஜி அந்த வீட்டை திரும்பியும் புக் பண்ணிடுறாங்க. அப்போ அவங்க அந்த கார்கிட்டயுமே வந்துடுறாங்க. அப்போ அதே நேரம் பாக்ஸ்டனும் அவனோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அதாவது அவனோட ரூமுக்கு போயிட்டு இருக்கான். அப்போ அவன் பின்னாடி ஏதோ சிரிக்கிற சவுண்டு அவனுக்கு கேட்குதுங்க. இதை கேட்டு அவனும் திரும்பி பார்க்கறான். ஆனா அங்க யாருமே இல்லை. அதை தெரிஞ்ச உடனே அவன் பயத்துல இன்னும் வேகமா அவனோட ரூமோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து அந்த டோரை ஓபன் பண்ணும்போது தான் ஒரு விஷயத்த நோட் பண்றான். என்னன்னா அவன் பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி. அவனும் திரும்பி பார்க்கறான். அங்க இருக்கிறது ஒரு க்ளோன். அதை பார்த்து அவன் இன்னும் பயத்துல அவன் என்ன பண்ணுவான், டக்குன்னு கதவை திறந்துட்டு ரிசப்ஷன்ல யாராவது இருப்பாங்கன்னு பார்த்தா அங்க யாருமே இல்லைங்க. சரி நம்ம படி வழியா ரூமுக்கு ஓடிடலாம் அப்படின்னு அவன் போய் பார்ப்பான். ஆனா அந்த கதவுமே லாக் ஆகியிருக்கும். வேற வழி இல்லாம அவன் அந்த லிஃப்ட்ல போவாங்க. கரெக்டா அவன் லிஃப்ட்லேருந்து வெளில வரலான்னு பார்க்கும்போது அவனுக்கு நேரா ஒரு உருவம் நிற்குது. ஒரு 8 அடி உயரத்துல நிற்குது. அதை பார்த்து அவன் பயத்துல நிற்கிறான். அப்போ அந்த 8 அடி உயரம் திடீர்னு 6 அடி உயரத்துக்காக வருது. அவன் உடனே என்ன பண்றான், லிஃப்டை க்ளோஸ் பண்ண பார்க்கறான். அப்போதான் அவன் ஒரு விஷயத்த நோட் பண்றான். என்னன்னா அங்க ரத்தத்தால தி ஃபோர் அப்படின்னு எழுதியிருக்கு. இதை பார்த்து பயத்துல அவன் உடனே போன் எடுத்து கிராண்ட்டுக்கு கால் பண்ணுவான். கிராண்ட், நினைச்சபடியே எல்லாமே நடக்குது. அந்த ரீடிங்ல வந்த மாதிரியே இருக்கு. என்னை எப்படி அது காப்பாத்து, எங்க இருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆனா அவன் சொன்ன எதுவுமே கிராண்ட்டுக்கு பாதியா தான் கேட்டிருக்கோம். சிக்னலும் இல்லாம அந்த கால் கட் ஆகுது. அப்போ அவன் திரும்பியும் லிஃப்ட்ல இருந்து வெளில வந்து தப்பிச்சு போயிடலான்னு பார்ப்பாங்க. ஆனா அவன் இருந்த அதே ஃப்ளோர்ல அங்க இருக்கான். டோர் மட்டும்தான் சும்மா க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஆனா இந்த பக்கம் அந்த க்ளோன் திரும்பி அதே மாதிரி மூஞ்சி திருப்பி இவனை பயமுறுத்தி, அப்புறம் அவனோட மூஞ்சி மாறி மாறி அவனை பயமுறுத்திக்கிட்டே இருக்குங்க. திரும்பியும் டோர் ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது. இப்போ அமைதியா விசில் பாடிக்கிட்டு அந்த க்ளோன் நடந்து போகுது. தலைகீழாவும் நடந்து போகுது. அப்படி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு லிஃப்ட் கிட்ட வந்து அவன் பயமுறுத்துங்க. அவன் பயத்துல அப்படியே உறைஞ்சி கத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ரூஃப் டாப்பை உடச்சிக்கிட்டு லிஃப்ட்டுக்குள்ள அந்த க்ளோன் வருங்க. வந்து அவனை கொடூரமா பயமுறுத்தி அவனை கொன்னுடுங்க. அதுக்கப்புறம் கிராண்ட், பேஜி, ஹேலி இந்த 3 பேருமே திரும்பியும் அந்த கேட்ஸ்கில் வீட்டுக்குள்ள வந்து அந்த பாக்ஸை எடுத்து அழிக்கிறதுக்கு நெருப்புல போடுவாங்க. ஆனா அது கொஞ்சம் கூட எரியவே எரியாதுங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, உதவிக்கு ஆல்மாவை கூப்பிடுவாங்க. அதே மாதிரி கொஞ்ச நேரத்துல ஆல்மாவும் அந்த வீட்டுக்கு வராங்க. அப்போ ஆல்மாவும் யாருக்கு 13வது காலில் என்ன வருதோ அதுதான் அவங்கள கொல்லும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆஸ்ட்ராலஜி எதால வராங்களோ அதையே அவளுக்கு அகேன்ஸ்டா பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவங்களும் அதே மாதிரி ஒரு சர்க்கிள்ல 12 ராசியை வரைஞ்சி அதுல 12 கல் வைக்கிறாங்க. அந்த கல் என்னன்னா ஒவ்வொன்றும் ஒரு ராசியை குறிக்கிற கல் தான். அந்த ஆஸ்ட்ராலஜி கிட்ட பேச ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அதுல எந்த யூஸுமே இல்லைங்க. அப்போ ஆல்மாக்கு ஒரு விஷயமே தெரியும். என்னன்னா அவ ஆல்ரெடி இங்க வந்துட்டான்னு அவ திரும்பி பார்க்கறா. அங்கதாங்க உட்காந்துருக்கா. இதை பார்த்து அங்க இருக்கிற அந்த 3 பேருமே பயங்கரமா பயப்படுவாங்க. அப்போ நீங்க யாரும் பயப்பட வேண்டாம்னு சொல்ல போவா ஆல்மா. ஆனா அவ மூக்குல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்குங்க. இதை பார்த்து ஹேலி, உங்க மூக்குல ரத்தம் வருதுன்னு சொல்றாங்க. அப்போதான் அவ கையை அசைக்க பாப்பா. ஆனா அவளால அசைக்கவே முடியலங்க. அவ கண்ணெல்லாம் ரத்தமா மாறிக்கிட்டு இருக்குங்க. அப்போ ஹேலி வருவா பாப்பா. அப்போ ஆல்மா, இதுக்குள்ள நீ வராத அப்படின்னுவாங்க. அப்போ அந்த ஆஸ்ட்ராலஜி என்ன பண்ணுவான்னா, இவளோட ஹாரோஸ்கோப் என்ன சொல்லுதுன்னு அந்த டேரோ கார்டை வச்சு பார்ப்பாங்க. அப்போ இவளுக்கு வந்தது என்னன்னா 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். அப்போ அவளோட உடம்பு அப்படி கருப்பாகிட்டே வர டக்குன்னு அவளை இழுத்துக்கிட்டு போயிடுங்க அந்த ஆஸ்ட்ராலஜர். இதை பார்த்து அந்த 3 பேருமே பயந்து அங்கேருந்து ஓடி போக பார்ப்பாங்க. அப்போ அங்கே ஆல்மாவோட பிணம் தொப்புன்னு அந்த இடத்துல வந்து விழுங்க. இதனால அங்க இருக்கிற அந்த 3 பேருமே பயத்துல திருச்சி ஆளுக்கு பிரிஞ்சு போயிடுவாங்க. கிராண்டும் ஹேலியும் ஒன்னா போவாங்க. நம்ம பேஜி தனியா போயிடுவாங்க. அவ எங்க போய் மாட்டோன்னு பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட்லங்க. ஏன் இவ பேஸ்மெண்ட்டுக்கு போனோன்னா ஹேலி வாய்ஸ் கேட்டிருக்குங்க, என்ன காப்பாத்துன்னு. ஸோ அதை கேட்டு அவங்க போவா.
ஆனால் அதுக்குள்ளே அவள் மாட்டிக்கிட்டா. ஏன்னா பேஸ்மெண்ட் கதவு திறக்க முடியல. சரி பேஸ்மெண்ட்குள்ளேருந்து ஹேலி வாய்ஸ் கேட்குதே, போய் பார்ப்போன்னு போய் பார்க்க போவா. அப்போது அங்கே இருக்கிற லைட் வெடிச்சு அவள் கண்ணில் விழுந்துருங்க. அவளால் பார்வையே ஒழுங்காக பார்க்க முடியாமல் திணறி போய்கிட்டு இருப்பாங்க. எந்த வழியாக போகணும்னு தெரியாமல் கத்திக்கிட்டே போயிட்டு இருப்பா. அப்போது அவள் ஒரு கட்டத்தில் எங்கே போய் நிற்பான்னு பார்த்தீங்கன்னா மெஜிஷியன் கிட்ட அங்கே போய் நிற்பான். அவன் பார்க்க 7 அடியில் இருப்பாங்க. இதை பார்த்த பேஜி அங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு பார்க்கும்போது மெஜிஷியன் அவனோட ட்ரிக்கை வச்சு அவளோட காலில் ஹேண்ட் கஃப் போட்டுருவாங்க. அவள் அதுலேருந்து எப்படியாவது தப்பிச்சா போதுன்னு தவண்டுக்கிட்டே போய் ஒரு பாக்ஸில் ஒழிஞ்சிப்பாங்க. அப்போது அந்த மெஜிஷியன் அந்த பாக்ஸை அப்படியே கொண்டு வந்து ஸ்டேஜில் வச்சு அவன் ரம்பத்தை எடுத்து உள்ளே விட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதுலேருந்து எப்படியோ நம்ம பேஜி தப்பிச்சிட்டு இருக்க இதை தெரிஞ்சுக்கிட்ட மியூசிஷியன் என்ன பண்ணுவான்னா அந்த பாக்ஸையே அப்படியே 2 இருக்கிறாங்க ரம்பத்தை வச்சு. அது நம்ம பேஜியோட உடம்பையும் 2 அறுத்து போட்டுருங்க. அவ அந்த வழியில அலற இதை கரெக்டாக நம்ம ஹேலி அண்டு கிராண்ட்டுமே கேட்குறாங்க. அவங்க எங்கே இருக்காங்கன்னா ஒரு ரூம்குள்ளார டோரை மூடி அங்கே கபோர்டு தள்ளி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. தென் அப்போதான் நம்ம ஹேலிக்கு ஒரு ஐடியா வருதுங்க. என்னன்னா இந்த ஹாரோஸ்கோப் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்கள தானே கொல்லுது. ஸோ இதை அவளை ரீட் பண்ண வச்சா என்ன நடக்கும் அப்படின்னு அவள் சொல்கிறாங்க. இதை கேட்டுக்கிறேன், இது முட்டாள்தனமாக இல்லை, இதெல்லாம் எப்படி முடியும், திரும்பி அந்த காடு பக்கம்லாம் நம்மளால் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹேலியுமே இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, இதுதான் ஒரே வழி, நம்பிக்கை வச்சு தான் நம்ம பண்ணி ஆகணும், ஒரு வேளை மாற்ற முடிஞ்சதுன்னா நம்ம விதியவே மாற்ற முடியும் அப்படின்னு நம்ம ஹேலி சொல்ல இதை கேட்டுக்கிறேன், நீ தானே சொன்ன விதியை மாற்ற முடியாதுன்னு, இப்போ என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு நம்ம கிராண்ட் கேட்க அதுக்கு ஹேலி என்ன சொல்லுவான்னா, சப்போஸ் நம்மளால் மாற்ற முடிஞ்சிருந்தா ஒரு நம்பிக்கை தான், ஏன்னா எங்கள் அம்மா சாகிற வரையுமே அவங்க போராட்டத்தை நிப்பாட்டவே இல்லை, அந்த மாதிரி தான் நம்ம சாகிற வரையும் நம்மளோட போராட்டத்தை நம்ம நிப்பாட்ட வேண்டாம், அதை தேடி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட கிராண்ட், ஓகே நீ கும்பராசியில் இப்படி தான் பிடிவாதம் பிடிப்ப, ஸோ நான் வரேன் கண்டிப்பாக அவங்களோட அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி எனக்கும் கொஞ்சம் ஹாரோஸ்கோப் தெரியும், என்னன்னா கும்பம் அண்டு சிம்மம் கப்புள்ஸை யாராலுமே பிரிக்க முடியாது, கடைசி வரையும் என்ன ஆனாலும் ஒன்றா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லி முடிக்க கூட இல்லை, அந்த டெவில் நம்ம கிராண்டை தூக்கி வெளியில் எரிஞ்சிடுங்க. அப்போது அந்த டெவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஹேலியை பிடிக்க அந்த ரூம்குள்ளே வருதுங்க. இதை பார்த்து ஹேலி பயத்தில் அந்த கபோர்டு தள்ளி டோர் வழியாக தப்பிக்க பார்ப்பாங்க. அப்போது அந்த டெவிலுமே ஒரு ஷேடோக்குள்ளே போயிட்டு அப்படியே டெத்தாக மாறி வெளில வருங்க. ஏன்னா இப்போ ஹேலியை கொல்றதுக்கு சாவு வந்துடுச்சு. அவள் பக்கத்தில் வரும்போது நம்ம ஹேலி அந்த கதவு வழியாக தப்பிச்சு ஓடுவாங்க. கீழே ஓடி ஒரு இடத்துக்கிட்ட போகும்போது அங்கேயும் சாவு முன்னாடி வந்து நிற்கும். சரி அதுலேருந்து தப்பிச்சு அந்த காடு இருக்கிற இடத்துக்கிட்ட போவான் பாப்பா, அங்கேயும் சாவு முன்னாடி வந்து நிற்குங்க. இதுலேருந்து தப்பிச்சு ஓடலான்னு பார்க்கும்போது சாவு அவள் கழுத்தை பிடிச்சி அப்படியே மேலே தூக்கிட்டு இருக்கோம். அவளால் மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பா. அப்போ நம்ம சாவை எவனோ இரும்பு ஆளால் வச்சு அடிக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம கிராண்ட் தாங்க. அப்போ கிராண்ட் ஹேலி கிட்ட என்ன சொல்லுவானா, ஹேலி நீ போய் அந்த கார்டை ரீட் பண்ணு, நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட ஹேலியுமே அவ வேகமாக போய் அந்த கார்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதே நேரம் நம்ம கிராண்ட் கிட்ட யார் மோதுறான்னு பார்த்தீங்கன்னா டெட் கிடையாதுங்க, அதுக்கு பதிலாக அந்த இடத்துல டெவில் வந்திருக்குங்க. டெவில் இவனை போட்டு அடிச்சு தரன்னு ஹெல்லுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்குங்க. அப்போ ஹேலியுமே அந்த 13வது கார்டுமே எடுத்து வைக்கிறாங்க. இது யாருக்குன்னா நம்ம ஆஸ்ட்ராலஜரோட விதியை பார்க்க தான் இதை பண்ணியிருக்கா. அப்போ அந்த இடத்துக்குமே அந்த ஆஸ்ட்ராலஜருமே வந்துருதுங்க. வந்த வேகத்துல அதை பார்த்த நம்ம ஹேலியுமே அதுக்கு ரீடிங் சொல்லிட்டு இருப்பாங்க. அது என்னன்னா அவ காயப்பட்டிருப்பா, அந்த காயத்திலேருந்து அவ மீளணும்னு நினைக்க மாட்டா. ஸோ அதனாலவே வலியோட தான் இங்க இருக்கா அப்படின்னு சொல்ல, அது மட்டும் கிடையாது, உன்னுடைய இழப்பு எப்படின்னு எனக்கும் தெரியும், ஏன்னா நானும் இழந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் அவ கொஞ்சம் கூட காதல வாங்காம நம்ம ஹேலியா அப்படியே ஒத்த கையெல்லாம் அப்படியே அந்தரத்துல தொங்க விட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அதே டைம் கிராண்டை எடுத்துட்டு போன டெவிலுமே இப்ப காணுங்க. அது எங்கடா அப்படின்னு அவன் யோசிக்கிறதுக்குள்ளே அந்த நரகத்துல இருந்து நிறைய பேர் அவனை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஏன் இங்க இருந்த டெவில் எங்க போச்சுன்னா அதுக்கு ரீசன் ஹேலி அங்க ரீட் பண்ணிட்டு இருந்தால. ஸோ அந்த 13வது கார்டு என்ன வந்திருக்குன்னா டெத்துன்னு வந்திருக்குங்க. இப்ப ஆஸ்ட்ராலஜிக்கு சாவு வரப்போகுது. அப்போ சொல்லுவா நம்ம ஹேலி, சாவுனா அழிவை குறிக்கும், அப்படி இல்லைன்னா
புது தொடக்கத்தை குறிக்கும், ஆனா உன்னோட விஷயத்துல சாவு அழிவை தான் குறிக்கும் அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி அங்க இருக்கிற நெருப்பு மாதிரி அந்த இடத்துல ஃபயரா வருதுங்க. அப்போ நம்ம ஆஸ்ட்ராலஜி காத்தா கரைஞ்சு போயிட்டு இருக்காங்க. அதே நேரம் நம்ம கிராண்டுமே அங்க இருந்து தப்பிச்சு வந்து நம்ம ஹாலி கூட நின்று காத்துல கரைஞ்சு போறத பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுவும் அழிஞ்சிரும். அதே மாதிரி அந்த கார்ட்ஸ் எல்லாமே எரிஞ்சு அழிஞ்சு போயிடுங்க. இவங்களும் அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருந்து விட்டா போதுன்னு ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா இதுவும் ஹாரோஸ்கோப்ல வந்த விஷயம் தானே. ஒரு டார்க் ரோடு அப்படின்னு அவன் சொல்லும் போது அந்த இடத்துல ஒரு மர்மமான கார் வருதுங்க. இதை பார்த்து அவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க. ஆனா அந்த காருக்குள்ள இருந்து வர்றது யாருன்னா நம்ம பாக்ஸ்டன் தாங்க. வந்த உடனே எல்லாருமே சந்தோஷத்துல கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க. பாக்ஸ்டன் நீ செத்துட்டு நினைச்சேன், அதே மாதிரி அதுக்கு பாக்ஸ்டன் நீங்களும் செத்துருப்பீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு. ஸோ அவன் வந்தது எப்படின்னா அந்த ஹாரோஸ்கோப்ல சொன்ன மாதிரி தாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு வெளிச்சம் கொண்டு வருவான்ல. ஸோ அதே மாதிரி தான் கார்ல லைட்டு போட்டு தானே இவங்கள பிக்கப் பண்ண இப்போ வந்திருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அந்த கார்ல ஏறி அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க 3 கிலோமே கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. நீங்க எப்படி அழிச்சிங்க அப்படின்னா அதுக்கு இவங்க எல்லாமே டீட்டெயிலாக சொல்லுவாங்க. அதே மாதிரி நீ எப்படி தப்பிச்ச எனக்கு டவுட்டா இருக்கே அப்படின்னு கேட்க அப்போதான் நம்ம பாக்ஸ்டனுமே சொல்லுவான், எனக்கு தான் ஒரு கதவு மூணா இன்னொரு கதவு திறக்கும்னு நீ சொன்னால. ஸோ அதே மாதிரி என் ஃப்ரெண்டு மொட்டா பையா அவன் அந்த லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணிட்டா, அதனால அது எங்க போச்சுன்னே தெரியல, பட் நான் அதுலேருந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம பாக்ஸ்டன் சொல்றாங்க. சரி எது எப்படியோ இவங்க 3 பேருமாச்சும் உயிரோட இருந்தாங்களே, ஒரு வழியா மதிய வச்சு வீதியை வென்றுட்டாங்க அப்படின்ற மாதிரி கதை இதோட முடியுதுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்க. அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நட்ராஜ்.